ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணிக்காய் வச்சு கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பூசணியை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண குக்கரை எடுத்து அது மேலே வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பூண்டு ஒரு 4 பல், தேங்காய் ஒரு அரை மூடி, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கிடணும். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் அடங்கிடுச்சான்னு பார்த்து குக்கர் மூடியை திறந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சதை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டு கிண்டி விடுங்க. இது கொஞ்சம் சுண்டட்டும். இதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுமே காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தாளித்ததும் இதை எடுத்து அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். கூட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.